தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் எல்லோரும் சேர்ந்து மூவேந்தரின் மொத்த உருவமாக இன்றைக்கு நமக்கு வாய்த்திருக்கின்ற மாபெரும் தலைவர் தான் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின். ஜனநாயக முற்போக்கு கூட்டணி கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அற்புதமான கூட்டணியா? அற்புதமான கூட்டணி. அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு கல்லூரியில் மாதம் 1000 ரூபாய் உலகத்திலே முதலில் கொடுத்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். தமிழ் புதவன் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர். அப்பா உங்களுக்கு நன்றின்னு முதலமைச்சரை அப்பா என்று இன்னைக்கு இளைஞர்கள் அழைக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு நாம் தான் இந்தியாவில் 2வது பெரிய மாநிலமாக நாம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறோம். தொழிற்சாலைகளை உருவாக்கி பெண்கள் தான் அதிகமாக இந்தியாவில் 48% பெண்கள் தொழிற்சாலையில் வேலை செய்யறாங்க. எந்த மாநிலம்? கல்வி இருக்கு, வேலைக்கு போறாங்க. தமிழ்நாடு தலை நிமிரும், தமிழ்நாடு தலை குனியாது, தமிழ்நாடு உயர்ந்து நிற்கும். அதற்கு உங்கள் உதவிகளை நான் நாடுகிறேன். 1-2 மாசம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்றோம். இந்த இளைய சமுதாயம் அறிவு சார்ந்த சமுதாயமாக மாறிட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பள்ளி கல்வியாக இருந்தாலும் அது உயர்கல்வியாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறோம். இந்தியாவில் எங்க வேணா ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கால ஒண்ண எண்ணலாம். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகாது என்பதை உணர்ந்தவர்கள் பாஜக என்பதை நீ உணர வேண்டும். மானங்கட்ட எடப்பாடி பழனிசாமி, பாஜக போன்றவர்கள் நமக்கு எதிரியாக இருந்தால் அதுதான் பெருங்கொடுமை. அந்த பெருங்கொடுமையை எதிர்த்துத்தான் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழனாக உங்களுக்கும் உண்டு, எனக்கு. அரசு பணிகள்ல 40% விழுக்காடு பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பெண்கள் பெயர்ல பண்ணோம்னா 1 விழுக்காடு நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காக நம்மளுடைய கழக தளபதியார் இன்று அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். நமக்கு எப்படி பட்ஜெட்ல 0 கொடுத்தாங்களோ வருகிற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்கு நாமும் 0 கொடுக்க வேண்டும் என்று கூறி ஒரு மாநில கட்சியின் தலைவராக இருக்கலாம், ஒரு மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சராக இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் அரசியலை தீர்மானிக்கிற தலைவர் எங்கள் தலைவர். தலைவர் பின்னி இருக்கிற வலையில் 1000 மீனும் தப்பாது, திமிங்கிலமும் தப்பாது. எவன் ஒருவன் நல்ல அரசாங்கத்தை ஆட்சியை நடத்துகிறானோ அவன்தான் ஒரு மாநிலத்தின் சிறந்த காவலன் என்று 2000 ஆண்டுகளுக்கு எழுதிய அந்த காப்பியத்திற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்தியாவிலேயே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.